வணக்கங்க. இது சாயந்தர டைமுங்க. மாடு பால் கறந்தாச்சு. சரி நேரம் இருக்குது, மாடு அவுத்துட்டு மேய்க்கலாம் அப்படின்னு அவுத்துட்டாங்க. மாடு என்ன பண்ணுச்சுன்னா, காட்டோட ஒரு கடைசியில் ஒரு மாடு, இன்னொரு கடைசியில் இன்னொரு மாடு பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. இன்னொரு மாடு என்ன பண்ணுச்சுன்னா, இந்த காடை எனக்கு வேண்டாம், நான் பக்கத்து காட்டுக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போயிடுச்சுங்க. இந்த மாடுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற கொக்குகளும் எங்கே இருக்குதுன்னே தெரியலங்க. ஆனால் மாடு மேயும் போதும் உழவு ஓட்டும் போதெல்லாம் இந்த மாதிரி கொக்குகள்லாம் நிறைய வந்துருங்க. அது மாடு போக போக அது எங்கெல்லாம் மாடு போகுதோ பின்னாடியே போயிடுதுங்க. அதில் போகும்போது பூச்சி புழுவெல்லாம் இருக்கும், அதை சாப்பிட்றதுக்கு தான் அப்படி வந்து போகுதுங்கிறாங்க. ஒரு மாட்டுக்கு பக்கத்தில் 2-3 கொக்கு தாங்க இருக்குது. இன்னொரு மாட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கொக்கு இருக்குதுங்க. இந்த கொக்கு மாட்டில் என்ன வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிச்சுன்னு தெரியலங்க. மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது கூடவே இருக்கிற இந்த கொக்கு வெளிச்சம் குறைய குறைய ஒன்றொன்னா பறந்து போக ஆரம்பிச்சிருமுங்க. நாம் எப்படி வேலைக்கு போனோம்னா டைம் முடிஞ்சதுன்னா வீடு போகணும்னு நினைக்கிறோமோ, அது மாதிரி அதுவும் இருட்டாக ஆரம்பிக்கும் போது கிளம்பிடுதுங்க அதோட வீட்டுக்கு. நாங்களும் இருட்டாக ஆரம்பிச்சோன்னே மாட்டை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.